சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் டிசம்பர் 24. எப்போதும் எந்த எல்லையற்ற பாடலை மனதிற்குள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என பாப்தாதா கேட்டார். ஆஹா, பாக்கியத்தை வழங்கும் வள்ளலாகிய தந்தையே, ஆஹா, உயர்வான ஆத்மாவாகிய எனது பாக்கியமே என்ற பாடல். லட்சியம் மற்றும் லட்சணம், இதில் வித்தியாசம் ஏற்பட காரணமாக உள்ள 3 விஷயங்கள் என்ன? சிந்திப்பது, சங்கல்பம் செய்வது, பேசுவது, வர்ணனை செய்வது, கர்மத்தில் நடைமுறை, அனுபவத்தில் மற்றும் நடத்தையில் கொண்டு வருவது, கர்மத்தில் கொண்டு வருவது. இந்த 3இன் சமநிலையில் குறைபாடு உள்ளது. ஞானி ஆத்மாவை பொறுத்தவரை மிகப்பெரிய எதிரியாக இருப்பது எது? கோபம். கோபத்தின் சூட்சும சொரூபம் என்னவாக ஆகிறது? பொறாமை, பகைமை, வெறுப்பு. கரவொலியை எழுப்புவது சுலபமே, ஆனால் எந்த கரவொலியை எழுப்பக்கூடாது? கோபத்தின் கரவொலி. பாப்தாதா எந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாக கூறினார்? பெரும்பாலானவர்கள் அவ்வப்போது மகாரதிகளின் விசேஷத்தன்மைகளை குறைவாக பார்க்கின்றனர், பலவீனங்களை மிகவும் ஆழமாக பார்க்கின்றனர். உலகினருக்கு நாங்கள் உங்களை 21 பிறவிகளுக்கு அகால மரணத்திலிருந்து விடுவிப்போம் என்று கூற வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற நினைவு மற்றும் சேவை சமநிலையில் வைக்க வேண்டும். இன்றிலிருந்து ஒவ்வொருவரும் தனக்குள் பார்க்க வேண்டும், பிறரை பார்க்கக்கூடாது. நன்றி. ஓம் சாந்தி.